வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா, நம்ம இளவரசனை பற்றி தான். அப்புறம் நேற்று சந்தைக்கு போயிருக்கிறோம். நாங்கள் சந்தை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த சந்தைக்கு போகிறது இவர் முதல் தடவையெல்லாம் கிடையாது. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுக்காமல் ஊர் ஊராக போய் வீடியோ எடுக்கிறாட்டுக்குது. பொதுவாக நம்ம சந்தைக்கு எப்படி போவோம்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. மாத வருமானத்தில் தான் சந்தைக்கு போவாங்க. ஆனால் இவங்க சந்தைக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 40 நாள் கணவன் மனைவி மாறி மாறி ட்ராமா போட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த காசில் தான் சந்தைக்கு போவாங்க. பொதுவாக உழைச்சா தான் அந்த காசில் தான் வர வருமானத்தை சந்தை மளிகை பொருள்லாம் வாங்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா வச்சுங்க, எல்லாமே இலவச காசு தான். உழைச்சி எந்த இடத்துல முன்னேறின காசு கிடையாது. அப்புறம் கேட்டால் அப்பப்போ என் பையனை லக்ஸரியாக வளர்த்துவேன், ஏழையாக வளர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகிறாராமா. அந்த சந்தைக்கு போகிறது எப்படின்னு பார்த்துங்க, அந்த அம்மையார் நாகரிகங்கிறது என்னன்னு தெரியாது, கலாச்சாரங்கிறது என்னன்னு தெரியாது. நைட்டி போட்டா இது நான் கேட்கலீங்க. அதில் நிறைய பேர் எங்கள் சந்தைக்கு போகும்போதும் கூட நைட்டி போட்டு தான் போகணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. உதாரணத்துக்கு பெருமாநல்லூர் இங்கே இருக்குது, சத்தியமங்கலம் இங்கே இருக்குது. அந்த சத்தியமங்கலத்துக்கு அந்த அம்மா பஸ்ஸில் நைட்டி போட்டு தான் போயிருப்பாங்க. அதே மாதிரி வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு நைட்டி பற்றியெல்லாம் தெரியாது. அந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை. அப்புறம் கணவன் மனைவி மாறி மாறி ட்ராமா போட்டிருப்பாங்க. அந்த அம்மா மாதிரி ட்ராமா போடுறதுக்கு யூடியூப்பில் இனி பிறந்தா வரணும். அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா. என்ன ஒரு ட்ராமா, ஒரு 40 நாளா. அப்புறம் படையல் போடும்போது உரிமத்து அந்த கிண்டலாக தான் வீடியோ போட்டிருப்பாங்க. பக்கத்தில் மதுபானத்தை கையில் வச்சுட்டு. அப்புறம் அந்த அம்மாக்கெல்லாம் நாகரீகம் தெரியுமான்னு கேட்டால் நாகரீகமெல்லாம் தெரியாது. அந்த அம்மாவுக்கு தேவை இலவச வருமானம். இவங்களுக்கு இலவச வருமானம் தான். அங்கே போய் சொல்கிறாரு, ஒரு பை தான் எடுத்துகிட்டு வந்து 3 பை ஆகி போச்சு அப்படிங்கிறது. ஓகே பரவாயில்ல, 3 வயலே 30 வயது கூட இருக்கல. எப்படி இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு வருமானம்? ஏதாச்சும் இவர் இந்த இடத்துல உழைச்சாரன்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நாங்கள் வீடியோ போடுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கணும், அதுதான் உங்கள் வேலை. மித்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு நாய்க்குட்டி வாங்குறாரு. நாய்க்குட்டி வாங்குற இடத்துல இவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, சிக்காவெல்லாம் நாய்க்குட்டி வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது. சிக்காவோட ஃப்ரெண்டு தான், சிக்காவோட குணம் தான் இவருக்கும் வந்திருக்குது. என்ன காரணம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காயத்ரி அம்மையார் உங்களுக்கு குடி மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு கூட டச்சப் இருக்குது அப்படின்னாரு. அதுதான் சிக்காவோட குணம் தான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் அந்த அம்மா அதுக்கப்புறம் வாயை திறக்கிறதில்ல. இளவரசர் ஒரு உண்மையானவராக இருந்தால் அந்த பொண்ணை பற்றி பேசலாமே, ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அப்பப்போ சொல்லுவார், எனக்கு பொய் பேசினா பிடிக்காது, பொய் பேசுகிறவங்களே கண்டாலும் பிடிக்காது. இளவரசர் மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மட்டன் வச்சு படையல் போடக்கூடாது, எந்த வீட்லேயும் போட மாட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் தலையிலாக தான் நடக்கு. அவங்க அம்மா கோவில் கோவிலாக போயிட்டு பக்தியாக வேண்டிகிட்டு இருக்குது. ஆனால் இவர் மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு கறியில் வந்து அமாவாசை கொண்டாடிட்டு இருக்கிறாரு. இதுதான் நம்ம இளவரசர். அதே மாமியார் வீட்டில் தான் இளவரசர் அடி வாங்கினார். அதே மாமியார் வீட்டில் உட்காந்துட்டா இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறாரு. இவருக்கு வெக்கமானம் இருக்குதான்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுக்கு தேவை இலவச வருமானம். அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, இனி உங்களுக்கு சந்தோஷமான்ட்டு. நானும் கூட இவங்க சேனலில் க்ளோஸ் ஆயிடுச்சா போய் பார்த்தா நம்ம இளவரசர் பரிதாபத்தை தேடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே அளக்குறாரு. இவர் பல திரைப்படங்கள் எடுத்து அது வெற்றி ஆயிடுச்சாமா. அப்புறம் இப்போ வந்து அந்த திரைப்படங்கள் ஒரே திரைப்படத்தை எடுத்து ஆடியன்ஸ் எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. இவர் போடுறது பூரம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, வீட்டுக்குள்ளேயே வீடியோ, ஒரே வீடியோ 1 டைம் போடுவார். அப்புறம் என்ன சொல்கிறான்னா, எல்லா ரசிகரும் எனக்கு வேண்டுகோள் வச்சாங்க, உங்கள் வீடியோவெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, வீடியோ மாற்றுங்க. அதனால் இனி இலாகாய் சேனலில் வீடியோ வராது, நல்ல நல்ல வீடியோ வரும், நல்ல காமெடி வீடியோ வரும். இவர் மாதிரி காமெடி ட்ராக் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவில் யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிற மாதிரி தான் இவர் பேசிகிட்டு இருப்பார். இவர் போடுறது என்ன ஒரு வீடியோ, என்ன ஒரு கண்டென்ட் இருக்குது? பொண்டாட்டி கணவன் சண்டை பிடிக்கிறது, குழந்தை விளையாடுறது, குழந்தை தூங்கி எதிரிக்கிறது, அப்புறம் எல்லா வீட்டில் என்ன நடக்குமோ அதே தான் இவங்க வீட்டில். இவங்க வீடு அவர் அதிசய வீடான்னு கேட்டால் அதான் இல்லை. அப்புறம் இவர் தண்ணி போடுவார், வாயில் சிகரெட்டை வச்சுவார், மதுபானத்தை காட்டுவார். அப்புறம் ஏதாச்சும் பொது வழியில் பாத்ரூம் இருந்துச்சுன்னா அந்த பாத்ரூம் போய் அங்கே போய் சண்டை பிடிப்பார். இதுதான் இவரோட வீடியோ. அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுவார். ஒரு வருஷத்தில் இவர் கெட்ட வார்த்தை கேட்காத ஆளே கிடையாது. சிறுவர் முதல் பெரியவர். இவரெல்லாம் ஒழுக்கமானவரானு கேட்டால் இவரெல்லாம் எந்த காலத்துலேயும் ஒழுக்கமானவரே கிடையாது. அப்புறம் மது விலக்கு பற்றி பேசுவார், என்னமோ தெரியாமல் வளருவார். அப்புறம் யூடியூப் பற்றி தெரியாமல் வளருவார். கொஞ்சம் ஏமாந்தா யூடியூப்பெல்லாம் யாருக்குமே தெரியலனா இவர் அவங்களவே ஏமாற்றிடுவார் தான் நான் நினைக்கிறேன்.
யூடியூப்பெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாரு, என்ன கண்டுபிடிச்சாரு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசலாம். அதை விட்டு போட்டு யூடியூப்பில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் இந்த கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா, மக்களை ஏமாற்றிட்டு, மக்களை குழப்பிட்டு, ட்ராமா போட்டு, அதில் லட்சக்கணக்கான வியூஸ் போட்டு வருமானம் பார்க்குறாங்க. இன்றைக்கி தேதி 22, இன்னொரு 4 நாளில் சேல்ரி வந்துடும். சேல்ரின்னா உழைச்செல்லாம் கிடையாதுங்க, இலவச வருமானம். மக்களை ஏமாற்றிட்டு இலவச வருமானம் இந்த மாதம் வந்துடும். அப்போ அடுத்த மாதம் வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு மக்களோட பரிதாபத்தை சம்பாதிச்சா ஒரு 4 நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நல்ல வியூஸ் போகும். அதுதான் இலவசம்னா கேமிங். நீங்கள் ஆல்ரெடி போன மாதமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கணவன் மனைவியோட பித்தலாட்டங்கள் ட்ராமாவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து இனிமேல் வீடியோ வராது அப்படின்ட்டு நம்ம இளவரசன் சொல்லியிருப்பார். அதில் வந்து கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எதனால் அதை சொல்கிறாங்கன்னா, இவங்க போடுற ட்ராமாவெல்லாம் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுட்டாங்க. இவங்களை யாரும் இனி நம்ப தயாராக இல்லை. இவங்க உண்மையாகவே சண்டை போட்டாலுமே அதையும் ட்ராமா தான் நிறைய பேர் நினைப்பாங்க. என்ன காரணம்னா, எந்த இடத்துலையும் முளைக்கிறதில்ல. அப்புறம் அப்பப்போ சொல்லுவார், நான் இனிமேல் வேலைக்கு போவேன். அதுவும் ஒரு நடிப்பு தான். கம்பெனியே போய் ஏறினார். எந்த கம்பெனிலையுமே இவருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவரோட செயல்பாடெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். அவங்க மச்சான் கூட வேலைக்கு போகிறாரு, காயத்ரி அம்மையாரோட அம்மா கூட வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இவர் வீட்டில் உட்காந்துட்டு வெட்டியை உட்காந்துட்டு நாய் கூட விளையாட்டு, குழந்தையோட விளையாடிட்டு, சமையல் கட்டை காட்டிட்டு உழைக்காமல் வருமானம் பார்க்குறாரு. கேட்டால் எங்களுக்கு வருமானம் பத்தலைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. அதுக்காக மக்களை ஏமாற்றி தான் வருமானம் பார்க்கணுமா? மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசன் பேசாததில்ல ஒரு பர்சன் கூட உண்மை கிடையாது, பொய். பெருமாநல்லூரில் இங்கே போய் இளவரசனை பற்றி கேட்டு பாருங்க, புட்டு வைப்பாங்க. இவரோட ஒழுக்க செயல்பாடு எப்படின்ட்டு அவங்க ஊரில் போய் கேட்டு பாருங்கள், நல்லா புட்டு வைப்பாங்க.